சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் கூழ் தான் செய்ய போகிறோம். ராகியும் கம்பும் சேர்ந்து கூழ் செய்ய போகிறோம். எங்கள் நகரில் மாரியம்மன் கோயிலுக்கு சாகை வாரத்தில் திருவிழா நடக்க போகுது. அதுக்காக தான் இப்போ நான் கூழ் செய்ய போகிறேன். இந்த 2 வருஷமாக தான் நான் கூழ் செய்கிறேன். போன வருஷமும் இந்த வருஷம் தான் கூழ் செய்து போய் கோயிலுக்கு படைக்கிறேன். இவ்வளோ நாள் நான் கூழ் ஆக்கிறது கிடையாது. ஆடி மாதம் கூழ் படைக்கிறதுக்கு கூட நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்ததால் எங்கள் மாமியார் ஆக்குவாங்க, இல்லாட்டி எங்கள் ஓரவத்தி தான் ஆக்குவாங்க. நான் இது வரைக்கும் கூழ் ஆக்கி படைச்சதில்லை. இப்போ தனியாக வந்த பிறகு, அதுவும் ஆடி மாதத்துக்கு இல்லை, இந்த ஆனி மாதத்துலேயே சாகை வார்த்தல் திருவிழா எங்கள் ஊர் கோயிலில் நடக்கும். அதுக்காக தான் இப்போ கூழ் செய்கிறேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூழ் செய்கிறதுக்கு 1/2 கிலோ கம்பு எடுத்துருக்கேன். அதுவும் தோல் இல்லாத கம்பு தான் இது. இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் இருக்குது. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். நான் மண்ணெலாம் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் அந்த கம்பை. இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை 3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அதே 1/2 கிலோ கேழ்வரகு வாங்கி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்துக்கிட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். அதனுடைய மாவும் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் இருந்தது. ஒரு டப்பாவில் அந்த மாவை போட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு எடுத்துப்போம் அதில் 1/2 கிண்ணம் தண்ணியை ஊற்றி இந்த மாவை நான் கரைச்சிக்கிட்டேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரியாக கூழ் செய்வாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் செய்கிற முறைப்படி தான் நான் கூழ் செஞ்சேன். கம்பு மாவு தனியாகவும் கேழ்வரகு மாவு தனியாகவும் கரைச்சி வைப்போம் நாங்கள் புளிக்கிறதுக்காக. இதை புதன்கிழமையே இதை மாதிரி கரைச்சி வச்சுருவோம். ஒரு நாள் ஃபுல்லாக புளித்து மறுநாள் தான் இது வியாழக்கிழமை அன்னைக்கு தான் ஆக்குவோம். வெள்ளிக்கிழமை திருநாவுக்காக நான் புதன்கிழமையே இந்த கம்பும் கேவரும் புளிக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம கம்பு அரைச்சிக்கலாம். கம்பு கொஞ்சம் லேசாக தான் ஊறி இருக்கும். நம்ம 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கோம். நம்ம அரைச்சி அதை தண்ணியில் போட்டு கரைச்சி வைக்கும்போது நல்லாவே ஊறிடும். அதனால் நல்லா ஊறி தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொரன்னு இருந்தாலே போதும். அப்போ தான் கூழ் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற கம்பு எல்லாத்தையும் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கம்பு, 1/2 கிலோ கேழ்வரகு மாவு தான் இன்றைக்கி கூழ் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ தான் போடுவாங்க. அது மாதிரியே நானும் இன்றைக்கி கூழ் செய்ய போகிறேன். கேழ்வரகு மாவு தனியாகவும் கம்பம் மாவு தனியாகவும் தான் நாங்கள் கரைச்சி புளிக்க வைப்போம். நாங்கள் ஒன்றாலாம் இது போட்டு ஊற வைக்க மாட்டோம். தனித்தனியாக கரைச்சி ஊற வைப்போம். அது ஏன்னு நான் கூழ் செய்யும்போது சொல்கிறேன். 1 கிண்ணம் கம்பு எடுத்து ஊற வச்சு அரைச்சதால் இதுலேயும் 1/2 கிண்ணம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ 1 கிண்ணம் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். கடைசியாக நாம் இதில் இன்னும் 1/2 கிண்ணம் தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். இதில் உப்புலாம் போட்டு கரைக்கக்கூடாது. உப்பு போடாமல் தான் இதை கரைச்சி வைக்கணும். இப்போ இதை கரைச்சாச்சு. மூடி இதை புளிக்க வச்சிடலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்கணும். புதன்கிழமை இது ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வியாழக்கிழமை அன்னைக்கு தான் கூழ் செய்ய போகிறோம். எனக்கு செய்கிற கூழ்ன்றதால இந்த மாவு கரைச்சி வச்ச பாத்திரத்து மேலே பூசை போட்டு வைப்போம். அதனால் நான் விபூதியால் பூசை போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுடுவோம். மறுநாள் தான் இது கூழ் செய்வோம். இப்போ வியாழக்கிழமை ஆயிடுச்சு. வியாழக்கிழமை சாயங்காலம் தான் கூழ் காய்ச்ச போகிறோம். நம்ம எந்த கிண்ணத்தில் கம்பும் கேழ்வரகும் எடுத்தோமோ அதே கிண்ணத்தால் ஒரு பாத்திரத்தில் 6 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த தண்ணியை ஊற்றி அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதி வந்த பிறகு தான் நம்ம அதில் மாவை ஊற்றி கிளறணும். அதனால் கொதி வரட்டணும் நான் வச்சுட்டு விளக்கு தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போயிட்டேன். எப்போதுமே நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமையே விளக்கு தட்டுலாம் விளக்கி மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். அதே மாதிரி இப்போயும் நான் காலையில் விளக்கு தட்டு விளக்கிட்டு சாயங்காலமாக மஞ்சள் குங்குமம் வச்சேன். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கீழே சிந்தும். கீழே சிந்துற குங்குமம் அந்த தண்ணியில் தான் போய் விடும். நம்ம அப்படியே எடுத்துன்னு போய் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். நம்ம கீழே துடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் பூஜை ரூம் மேடையிலே தான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி நான் ஈஸியாக செஞ்சுக்குவேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. லேசாக சிந்தி இருந்தது கூட இந்த மாதிரி தண்ணியில் துடைச்சி விட்டுட்டேன். இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு முடித்தாச்சு. இதை வைக்கிறதுக்குள்ளாரையே அங்கே தண்ணி கொதி வந்துடுச்சு. நம்ம கூழ் ஆக்கிறதுக்காக போட்டால் தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம புளிச்ச வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மேலே வரைக்கும் புளிச்சு வந்திருக்கு. இப்போ அதனால தான் மேலே வரைக்கும் புளிச்சு வந்ததை நான் இப்படி வழித்து விட்டுக்கிறேன். இன்னும் கம்பம் மாவு தான் கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கலந்து விடணும். ஏன்னா நம்ம கம்பம் மாவு கொரன்னு நம்ம அரைச்சிருக்கோம். அதில் இருக்கிற கம்புலாம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக கம்பம் மாவு தான் முன்னே ஊற்றி இதில் வேக வைக்கணும். சில பேர் கம்பும்
கேழ்வரகும் ஒன்றாவே ஊற்றி புளிக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஊற்றி நம்ம கலக்கும்போது கலக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே நமக்கு கஷ்டமாக இருக்கும். கேழ்வரகு மாவு சீக்கிரமாக வெந்துடும், கம்பம் மாவு சீக்கிரம் வேகாது. அதனால் முன்னே நம்ம கம்ப மாவை ஊற்றி கலந்து விடணும். கம்பம் மாவு ஊற்றின உடனே நம்ம கலந்து விட்டுக்கினே இருக்கணும், இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். நம்ம கம்பம் மாவு ஊற்றி இந்த தண்ணி கொதி வர்ற வரைக்கும், இந்த மாதிரி கொதி வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுனே தான் இருக்கணும். கொதி வந்த பிறகு நம்ம ரொம்பவும் கலக்க தேவையில்லை, அடியில் போய் பிடிக்காது. கொதி வரத்துக்கு முன்ன அடியில் போய் பிடிச்சிக்கும், கெட்டி கெட்டியாக கம்பம் மாவு ஆகிடும். அதனால் அதை நம்ம கலந்து விட்டுக்கினே இருக்கணும். கம்பம் மாவு கொதி வந்த பிறகு கொதிக்கட்டும்னு நான் விட்டுட்டு இப்போ கேழ்வரகு மாவை பார்த்து அது நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கம்பம் மாவு முக்கால் பதம் வெந்த பிறகு தான் நம்ம கேழ்வரகு மாவை ஊற்றணும். அதனால் இப்போ நம்ம கம்பு வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். நம்ம முக்கால் பதம் வெந்தால் போதும். நம்ம கேழ்வரகு மாவு ஊற்றி கிளறும்போது முழுமையாக அது வெந்து வந்துடும். இப்போ நல்லா அது முக்கால் பதம் வெந்து வந்துடுச்சு கம்பு. இப்போ நான் கேழ்வரகு மாவை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். கேழ்வரகு மாவு ஊற்றின உடனே ரொம்பவும் கெட்டியாக ஆகும். அதனால் வேகமாக நம்ம இதை கலந்து விடணும். நம்ம பொறுமையாக கலந்தாக்க அங்கங்கே கெட்டியாக ஆகிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம கலக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நல்லா வேகமாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க, கெட்டியாகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது, எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். அதனால் இப்போ கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுருந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றி மறுபடியும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். மாவுலாம் நல்லா வெந்து லேசாக கொதி வரும். அங்கங்கே இது கெட்டியாக இருக்கிறத நமக்கு கொதி வர்றது தெரியாது. அங்கங்கே லேசாக கொப்பளிக்கிற சமயத்தில் நம்ம கிண்டி விடுறத கொஞ்சம் நிறுத்திக்கலாம். அப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இந்த கூழ் செய்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தண்ணி சூடு ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், மாவு போட்டு அது வேகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் கேழ்வரகு மாவு போட்டு கலக்கிறதுக்கும் அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டிருக்கேன். நாம் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது 1 கிலோ மாவுக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது கம்பு 1/2 கிலோ, கேழ்வரகு 1/2 கிலோன்றதால 1 கிலோ ஆயிருக்கு. அதனால் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நான் கலந்து விட்டுக்கினேன். கரைக்கும் போது உப்பு பத்தலைன்னா அப்போது உப்பு போட்டு நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாம். நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு தான் உப்பு போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா வெந்து வந்தது. நம்ம ஈரக்கையால் நினச்சி கையில் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது மாவு. அப்படின்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கையில் ஒட்டுச்சுன்னா வேவலைன்னு அர்த்தம். நான் கையில் தொட்டு பார்த்து ஈரக்கையை நினச்சி தொட்டு பார்த்ததில் இந்த கையில் ஒட்டவே இல்லை. இப்போ வெந்துடுச்சுன்னு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கரண்டியில் இருக்கிறதெல்லாம் ஈரக்கையால் தொடச்சி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். வழித்து விடும்போது கூழ் கையில் பட்டாக்கா ரொம்பவே சுடும். அதனால் கையை தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி நல்லா வழித்து விட்டுக்குங்க. வழித்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி பூஜை ரூமில் எடுத்துன்னு போய் வச்சுட்டு இப்போ அந்த கூழ் பானைக்கும் பூசை போட்டு பொட்டு வச்சு விட்டுட்டேன். மறுநாள் காலையில் கரைச்சி எடுத்துக்கின்னு போய் அம்மனுக்கு படைக்கணும். இப்போ மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. கூழ் பானையை திறந்து பார்த்துக்கிறேன். கூழ் மேலே ஆடை படிஞ்சிருக்கு. இந்த ஆடையோடு நம்ம கூழ் கரைச்சாக்கா அது கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆடையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து போட்டு கரைக்கணும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது கூழ். நாங்கள் சொல்கிற அளவுப்படி நீங்கள் கூழ் செஞ்சாக்கா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும். இந்த கெட்டியாக இருக்கிற கூழை கூட காரக்குழம்பு வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க, நல்லா அருமையாக இருக்கும். ஆனால் தண்ணியாக கூழ் நம்ம ஆக்கிட்டோம்னா இந்த மாதிரி தொட்டு காரக்குழம்புலாம் வச்சு தொட்டு சாப்பிட முடியாது. இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கரைச்சி முன்னே நம்ம நல்லா குடப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கணும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி கரைச்சிக்கணும். முதலே நம்ம நிறைய தண்ணியை ஊற்றிட்டா நம்மளால் நல்லா நைஸாக கரைக்க முடியாது. பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சிட்டேன், நல்லா நைஸாக. இது சாமிக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அளவுப்படி நீங்கள் கூழ் செஞ்சு பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கும். ஒரு கிண்ணம் கேழ்வரகு, ஒரு கிண்ணம் கம்புக்கு நான் 9 கிண்ணம் தண்ணி ஊற்றி இந்த கூழ் செஞ்சுருக்கேன். நல்லா கூழ் கெட்டியாக காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. கூழும் இப்போ கரைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு எடுத்துக்கிற கூழ் பானைக்கு மட்டும் வேப்பிலை கட்டி பூசை போட்டு நம்ம எடுத்துன்னு போகிறோம். அதனால் வேப்பிலையை கட்டியாச்சு, பூசையும் போட்டாச்சு. இப்போ கோயிலில் போய் படைக்க வேண்டியது தான். கோயிலுக்கு போய் படைச்சின்னு வந்து வீட்டிலேயும் படைச்சாச்சு. இந்த சாகாய் வார்த்தல் திருநாவுக்காக 3 நாள் ஆச்சு இந்த கூழ் செய்யறதுக்கு. ஒரு நாள் சாயங்காலம் மாவை கரைச்சி வச்சு மறுநாள் சாயங்காலம் கூழ் செஞ்சு அதுக்கு மறுநாள் காலையில் சாமிக்கு கூழ் கரைச்சி எடுத்துன்னு போய் படைச்சிட்டு வந்துட்டோம். இதுக்கு 3 நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோவை நான் இந்த 3 நாள் வீடியோ எடுத்ததை ஒரே நாளில் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கூழில் வெங்காயம் போட்டு கலந்து சாப்பிட்டாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே நான் செஞ்ச கூழ் அவ்வளோ அருமையாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.